இந்த நரசிம்மர் வர்றாரு, இரணியகசிப்பு வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாரு. ஆனால் கோவம் தணியலை. அந்த உக்கிரம் தணியாமல் நிலை வந்து பூமிக்கு நல்லதல்ல, மாநிலத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான். இது நரசிம்மனுக்கு சொல்கிறது இல்லை, இது நமக்கு சொல்கிறாங்க அவங்க. இப்போ நீங்கள் சொல்ல தான் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சிற்பத்தையுமே நம்ம வந்து இது இப்படி ஒரு இல்லை, இது எப்படி சார் உங்கள் கண்ணில் பட்டுது? எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே என்னுடைய மாணவர்கள் தான். இந்த சிலையை செஞ்சவர் வந்து எங்கேயோ பார்த்துருக்குறாரு, இல்லைன்னா யாரோ சொல்லியிருக்கிறாங்க இவர்கிட்ட. இவர் அவ்வளோ நாலேஜபிளான ஆள் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சிங்க கை வச்சு விட்ருக்குறான். அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணா சிங்க கை வச்சுட்டான். அப்போ இது அப்நார்மலாக வந்துருச்சு. நரசிம்மன் அப்படி 2 கையில் ஏந்தி இருந்தார் வச்சுங்களேன், ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி ஆகிடும். அப்படி தோல் தூக்கி போயிட்டான்னு வச்சுங்களேன், ஒன்று நட்பாக இருக்கும், இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போடுறது இடத்துக்கு கடத்திட்டு போகிற ஒரு பொருளாக இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான் புராண கதைக்கான நபர் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஃபிகரை வச்சு சின்ன 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 குறியீடுகளை வச்சு இந்த விஷயத்தை ரொம்ப பிரமாண்டமாக சொன்னதில் திருக்குறுங்குடி ஸ்கல்ப்டருக்கு அவருடைய காலிலே விழுந்து கும்பிட்டுறான். மண்மரபு நேயர்களே வணக்கம். நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னா, சிறந்த ஆளுமையாக நீங்கள் தொடர்ந்து ஓவியர் சந்துரு சார், ஓவியர் சொல்கிறது சந்துரு சார், அவருடைய இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவருடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த சிற்பங்களுடைய அந்த சிற்பங்களை பற்றி ஓவியர் முனைவர் சந்துரு அவர்களுடைய பார்வையை ஓவியராக, சிற்பியாக அல்ல, ஓவியராக, சிற்பியாக, ஒரு கலைஞனாக அவருடைய பார்வையை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. அம்மா, அவங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் முத்துலட்சுமி. நான் வந்து இப்போ ஐயா கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், இவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை. இன்றைக்கி உங்களை ஒரு ஆளுமையாக உண்டாக்குனதுக்கு முழு பொறுப்பு திருமதி முத்துலட்சுமி அவங்களுக்கு தான். குழந்தைகளை வளர்த்து அந்த பொறுப்பை இவருக்கு கொடுக்காத, அந்த சுமையை கொடுக்காததோடு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஆளுமையாக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் சொல்கிறது உண்மையே கரெக்டானதுதான். நண்பர்களுக்கு நானும் நன்றி சொல்லணும். இனிமேல் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் சாருக்கு அவருடையதானது, அவருடைய ஆக்ஷன், ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். நன்றி. மண்மரபு பொறுப்பாளர்களுக்கு, பார்வையாளருக்கு நன்றி. நம்ம இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு புடைப்பு சிற்பத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இப்போ சரபர் பற்றி நான் முதல்ல திருப்போணத்தில் தான் பார்க்குறேன் இந்த பிரான்ஸு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க திருப்பணத்தில் இருக்கிற சரபர் ரொம்ப அற்புதமானதுங்கிறாங்க. அதுக்கு முதல்ல தாராசுரத்தில் இருக்கிறத பார்க்குறேன் நான். மிக அற்புதமான சிலை. இப்போ அதுதான் வந்து எனக்கு சரபர் பற்றியான பல்வேறு தகவலை நான் சேகரிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் ஊட்டினதே எது அப்படின்னா வந்து தாராசுரத்தில் இருந்தது தான். அப்போ அதை பற்றி சொல்லும்போது தான், சார் பிரான்ஸ்லேயே இருக்குது, அது திருப்போணத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ அந்த சரபர் பற்றியான, அந்த சிற்பத்தை பற்றியான தகவல் எனக்கு கிடைச்ச உடனேயே எனக்குள்ளே தோன்றின ஒரு விஷயம், அந்த புராண கதையை கேட்டவுடனே நமக்குள்ளே ஒன்று தோணும்ல, அது என்ன அப்படின்னா,
அப்போ சார் இந்த கதையை கேட்டிங்களே, சரபர் பற்றிய சரபர் புராணத்தை கேட்டிங்களே, அதில் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன் அந்த ஒர்க்கு வந்ததுப்பா, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒர்க் அது. எப்படியும் 2 நாளில் முடிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு 3 நாள் ஆச்சு. ராத்திரியும் பகலுமா தூக்கம் இல்லை. ஆனால் கண்டினியூவாக அதை செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப மூர்க்கமாக இருந்து நான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க, 3ஆவது நாள் என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ இதுதான் அந்த சரபர் கதை கேள்விப்பட்ட உடனே மூர்க்கத்தினுடைய உச்சம்ங்கிறது என்னென்னா, நீ அதுலேருந்து விலகணும், இல்லைன்னா உன்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ஒரு 4 நாள் அதை எப்படி நான் முடிச்சே தீரணும் அந்த வேலையை அப்படின்னு ஒர்க் பண்ணுறேன். என்னால் ரொம்ப முடியாமல் இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நான் முறிக்கிட்டேன் அப்படின்னா என்னைய கொண்டே ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ரைட். இப்போ இதுதான் இந்த புராணத்துக்கான அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அனுபவமாக சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த சரபர் புராணத்துக்கான விஷயத்துக்கு போயிடுவோம். இரணியகசிபு நமக்கு தெரியும், பக்த பிரகலாதன் நமக்கு தெரியும். இரணியகசிபு அவன் ரொம்ப மூர்க்கமாக இருக்கிறான். அவன் நானே எல்லாத்துக்கும் அதிகாரமானவன் அப்படிங்கிற ஒரு அதிகார வெறி பிடிச்சவனாகவே இருக்கான்ங்கிறது தான் நமக்கு கிடைச்ச செய்தி தகவல். அந்த புராண கதை தான் சொல்லுது. இப்போது அவனுடைய அகங்காரத்தை ஒடுக்கிறது, இல்லைன்னா அவனுடைய நிலையை எப்போ நீயும் எல்லாரையும் மனுஷனை போல மனுஷன்தான்ப்பான்னு சொல்லுகிற ஒரு நிலைப்பாடை பெருமாள் எடுக்கிறாரு. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, நரசிம்மனா அவதாரம் எடுக்கிறார். இப்போது அந்த தூணிலிருந்து அவர் வெளியே வர்றாருங்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு அரண்மனைங்கிறது தான் அந்த அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்குது. அதை தகக்கணும் அப்படின்னா சுவத்தில் ஒரு செங்கல் எடுத்தால் ஒன்றும் அரண்மனை விழுந்துடாது. ஆனால் அதுக்கு தூணாக இருக்கிறதுல போயிட்டு ஒரு செங்கல் விழுகிறதுக்கு சான்ஸ் உண்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் அந்த இவன் என்ன செய்வான்னா, இந்த இதில் இருக்காரா, இந்த சுவரில் இருக்காரா, இதில் இருக்காரான்னு கேட்டுட்டு இந்த தூணிலும் இருக்கிறாரான்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அதில் இருக்காரா இதில் இருக்க அந்த புள்ளியில் இருக்காருன்னா புள்ளியிலேருந்து வர வேண்டியது தானே. பெருமாள் அங்கேருந்துலாம் வரல. நரசிம்மத்தை என்ன செய்கிறார், தூண்லேருந்து வரும்போது அவர் வர்றதுக்கு முதல்லே அந்த அரண்மனை என்ன செய்யும், எடுத்து விட்டா. இவர் அவனை கொல்ல வேண்டாம், அதுக்கு முன்னால் அவன் கட்டின அரண்மனையில் அவனை எடுத்து செத்துக்கிட்டான்னு தான் அர்த்தம். அது அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நரசிம்மருடைய ஒரு உக்கிரமான ஒரு நிலைப்பாடை தான் நம்ம சிற்பங்களில் ஓவியங்களில் பார்க்குறோம். தாடிக்கொம்பு, நம்ம அழகர் கோயில், அப்புறம் திருக்குறுங்குடி, அப்படி நரசிம்மருடைய நிலைப்பாடை சாளுக்கியர் காலத்திலேருந்து ரொம்ப ஏழிற ஒரு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. மிக சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க. இப்போது இந்த நரசிம்மர் வர்றாரு, இரணியகசிபு சம்ஹாரம் பண்ணிட்டாரு. ஆனால் கோவம் தணியலை. இப்போ நமக்கே கூட ஒருத்தரோட சண்டை போட்டுட்ருப்போம். நம்ம ஒரு நமக்கு வேண்டியவங்க சண்டையை விலக்கி விட்ருவாங்க. ஆனாலும் அந்த படபடப்பு நமக்குள்ளே உடனே நிற்காது. அவன் அப்படி சொல்லிவிட்டானேன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அந்த படபடப்போடையே தான் இருக்கும்ல. அதே மாதிரி நரசிம்மர் என்ன செய்கிறாராம், சரபரை சம்ஹாரம் பண்ண பிறகு கூட அந்த உக்கிரம் தனியாமல் இருக்கிறாரு. அந்த உக்கிரம் தனியாமல் நிலை பூமிக்கு நல்லதல்ல, மாநிலத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான். இது நரசிம்மனுக்கு சொல்கிறது இல்லை, இது நமக்கு சொல்கிறாங்க அவங்க. ஒரு வேலை முடிச்சா கோவம் தனிடா, அது கோவத்தை ஆற்றுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் நரசிம்மனுக்கு சொல்லலை அவங்க. இந்த கதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நரசிம்மருக்கு அவர் உக்கிரம் தனியாமல் இருக்கிறது இந்த புவியில் இருக்கிற மக்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல சிவன்கிட்ட போய் எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் உக்கிரம் தனியாமல் இருக்கிறாரு
அது நல்லதில்லை அப்படிங்கும்போது சிவன் என்ன செய்கிறாரு, முதல்ல வந்து வீரபத்திரன் அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் சட்டநாதர்னு ஒருத்தரை அனுப்புகிறார், அவருக்கு செய்யணும்னு அனுப்புகிறார். இப்படி எல்லாரையுமே நரசிம்மன் என்ன செய்கிறாருன்னா இது பண்ணிடுறாரு, ஒடுக்கி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவனே என்ன செய்கிறாருன்னா உக்கிரத்துலேயும் உக்கிரமாக, அதாவது அவர் ஒரு சிங்கம்னா இவர் 2 சிங்கமாக வர்றாரு. அப்புறம் பறவையினுடைய காட்சியாகவும் வர்றாரு. யார் சிவன் வந்து எடுக்கிறாரு. அந்த பறவையினுடைய இறக்கைகளாக வந்து 2 தேவியர்கள் வந்து வர்றாங்க, சக்தி எல்லாம் வர்றாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா நரசிம்மனை தூக்கி கொண்டு போய் அண்ட வெளியில் போட்டுடுறாரு. இப்போ இதுதான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுன்னு சொன்னேன் நான். நீயே உன்னுடைய கோபத்தை தணிச்சிக்கோ, இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், உன்னைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நீயே நோய்வாய்ப்பட்டுருவேன். அதுதான் நம்ம இந்த இதில் புரிஞ்சுக்கிறது. இப்போ இதுக்கு அடிப்படையாக இந்த சரபர் ஏற்கனவே இந்த திருப்பணத்தை சொன்னால் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழியராக கிடச்ச ஒரு சிற்பம் வந்து தாராசுரமும் திருப்பணத்தில் இருக்கிற பிரான்ஸும் தான். அது என்ன செய்யும்னா ஒரு சிங்க உடம்பு, அதுக்கு 8 கால், முதுகில் 2 கால் இருக்கும், கீழே 2 கால் இருக்கும், முதுகிலே ஒரு 4 கால் இருக்கும். வழக்கமாக சிங்கத்துக்கு இருக்க 4 கால் இருக்கும், 2 ரெக்கு இருக்கும். அப்புறம் அந்த சிங்கத்தினுடைய கழுத்துக்கு பகுதிக்கு என்ன செஞ்சுவாங்கன்னா மனிதனுடைய உடம்பு இருக்கும். அப்புறம் முகம் வந்து சிங்க முகமாகவே இருக்கும், நரசிம்மருடைய முகமாகவே இருக்கும். அந்த கீழே இருக்க 2 காலில் வந்து நரசிம்மனை தூக்கி கொண்டு போய் போடுறது மாதிரி இருக்கும். இந்த சிலைகள் வந்து பரவலாக பார்க்கலாம், தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் இந்த காட்சியை பார்க்கலாம். இதுக்கிடையில் சில கோயில்களில் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் ஒரு சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம், அது டபுள் சிங்கமாக 2 சிங்கமாக அந்த அவ்வளோ வலுவோடு வர்றாருங்கிறது தான் அதுக்கு விஷயம். அதில் 2 சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம், இந்த 2 சிங்கமும் சேர்ற இடத்துல ஒரு மனித உடம்பு, அந்த உடம்புக்கு சிங்க தலை, அது வந்து நரசிம்மனை தூக்கிட்டு இருக்கிறது மாதிரியும் இருக்குது. நான் இன்னொரு கஜபிரஷ்டம், அது அந்த கற்பகிரகம், அது காஞ்சிபுரத்தில் இருக்குது. அது சொத வேலை, கற்பகிரகத்துக்கு மேலே ஒரு சொத வேலை இருக்குது. அது சோழா பீரியடு தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 காலுடைய சிங்கம் சிறகோடு இருக்கும், தலை வந்து 2 பறவையுடைய தலையாக இருக்குது. அது மாதிரி நிறைய ஓவியங்கள் இருக்குது, நிறைய சிற்பங்களும் பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து சிங்க உடம்பு 2 சிங்கம், மனித உடம்பு ஒரு சிங்கத்தலைங்கிறது நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து சிங்க உடம்பு 2 பறவைத்தலை அப்படி பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த திருக்குறுங்குடியில் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வேறு ஒரு காட்சியாக இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மனித உடல், ஒரு மனுஷன் மனித உடலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன செய்யுதுன்னா ஒரு இயக்கமாக வேகமாக நடந்து போகிற ஒரு பாவனையில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்க கை வச்சு விட்ருக்குறான். அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணால் சிங்க கை வச்சுட்டான். அப்போ இது அப்நார்மலாக வந்துருச்சு. என்னடா கை சிங்க இது மாதிரி இருக்கு அப்படின்னா இது வேற வந்துருச்சு. அப்புறம் யுத்தம்தான் அப்படிங்கிறதுக்கு கத்தியும் கேடையும் வச்சுட்டாரு. அந்த சிங்கம் என்ன செய்யுது, சண்டைக்கு போகுது அப்படின்னு வச்சுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா தோளில் வந்து ஒரு நரசிம்மனை போட்டார். சிங்க முகம், மனித உடம்பு, அதை தோளில் தூக்கி கொண்டு போய் போகிறாரு, எங்கேயோ கொண்டு போய் போட போகிறாரு அப்படிங்க மாதிரி.
இப்போ நீங்கள் சிங்க கைகளோட கத்தியும் கடையத்தோட ஒரு நரசிம்மனை தூக்கிட்டு போகிற ஒரு உருவம் அப்படிங்கும்போது நமக்கு இதில் எந்த சந்தேகமே வேண்டாம், இது சரபரா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. திரும்பியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ரூபம், அது சரபர் வந்து மிகப்பெரிய ரூபம் அப்படின்னு யானையை கம்போஸ் பண்ணிட்டான். அது வானத்துலேயும் பூமியிலையும் சஞ்சாரம் பண்ணும் அப்படிங்கிறதுல ரெக்க வைக்காமல் பறவையை போட்டு விட்டான். இந்த பக்கம் பறவை தெரியுதா? இந்த பக்கம் ரெக்க. ஆமாம், யானை இந்த பக்கம் பறவை, அந்த பக்கம் யானை. ஆமாம், அது மிகப்பெரிய உருவம். ஆமாம், இருக்கிற ஜீவன்களே புருஷமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அது வானம் முழுசும் சஞ்சாரம் பண்ணும் அப்படின்னா பறவை. மற்றவங்க வந்து பறவைங்கிறதுக்கு ரெக்க வச்சு விட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சிங்கத்தலை ரெக்க அப்படின்னு சொன்னேன்ல. இவங்க என்ன பண்ணிட்டாரு, இவர் ரெக்க வைக்கிறது பதில் பறவை முகத்தை வச்சு விட்டாரு. ஏன்னா அந்த ஷோல்டரில் நரசிம்மனை தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறது தான் சூப்பரு. இப்போ எப்படின்னா நீங்கள் இதே வந்து நரசிம்மன் அப்படி 2 கையில் ஏந்திருந்தார் வச்சுங்களேன், ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி ஆகிடும். அப்படி தோளில் தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், ஒன்று நட்பாக இருக்கும், இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போய் போடுறது இடத்துக்கு கடத்திட்டு போகிற ஒரு பொருளாக இருக்கும். அப்படிங்கிறது மாதிரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் தூக்கிட்டு போகும். நான் தாராசுரத்தில் திருப்பணத்தில் பார்த்தீங்கன்னா சரபர நரசிம்மனை நரசிம்மனை காலில் தூக்கிட்டு போவார். அப்போ காலில் தூக்கிட்டு போனால் அவமரியாதை இந்த மாதிரி ஆகிப்போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்தாச்சு, அதே டைமில் சிவனுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஃபிகரை வச்சு சின்ன 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 குறியீடுகளை வச்சு இந்த விஷயத்தை ரொம்ப பிரமாண்டமாக சொன்னதில் இந்த திருக்குறுங்குடி ஸ்கல்ப்டருக்கு அவருடைய காலிலே விழுந்து கும்பிட்டுறலாம். அவ்வளோ அற்புதம். இந்த இப்போ இதை எடுத்துன்னு வச்சிங்களேன், ஹாலோவாக பார்வை ஃபுல்லாக எங்கே போயிடும். ஆமாம், இங்கே ஏதாவது ஒரு மரப்பு வைக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், துணியவே அப்படியே மடித்து இந்த துணி தெரியுதா உங்களுக்கு, துணி அப்படியே மடித்து போட்டுவிட்டா இங்கே 2 துணி, இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல, அந்த ஸ்பேஸை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா துணியை அப்படியே விட்டுருவாங்க. அங்கே வர அப்படி மூவ் பண்ணும்போது இங்கே பிளைனாக இருக்குல்ல, அப்படியே துணி அப்படியே அப்படியே மறைச்சி விட்டுறது. அந்த மாதிரி இதை நம்ம ஒரு அலங்காரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் சார். இது வந்து உண்மையிலேயே இது வரைக்கும் நாங்களாம் வந்திருக்கோம் சார் இந்த கோயிலுக்கு, இந்த மாதிரி ஒரு கருத்தில் வந்து தெரியலை, பார்க்கல. ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்ல தான் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சிற்பத்தையுமே நம்ம வந்து இது இப்படி ஒரு இல்லை, இது எப்படி சார் உங்கள் கண்ணில் பட்டுது? எனக்கு அந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பாரு, எப்பயுமே எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே என்னுடைய மாணவர்கள் தான். இங்கே கேம்ப் வர்றோம், வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றவன் இங்கே நிற்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு உடனே சொல்கிறாங்க, சார் இது என்ன சிலை சார், எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நானும் பார்க்குறேன், ரொம்ப புதுசாக இருக்கியா, என்ன சிலையா இது, இப்படி ஒரு புராணம் எங்கே கிடைக்குதியா அப்படின்ட்டு அப்படியே பார்த்த உடனே நரசிம்மனை பார்த்துட்டேன். நரசிம்மன் அவருடைய கால் கூட தெரியுது பாருங்க, அவருடைய தோல் பகுதியில் கொடுக்குறான். நரசிம்மனுடைய முகத்தை பார்த்தேன், யோ இது என்னமோ நரசிம்மன் மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த கையை பார்த்தேன். யோ சந்தேகம் சரபண்டாயா, நரசிம்மனை தோல்ல உண்டி போடுறாரு, தோல்ல எங்கேயாவது அண்ட வெளியில போடுறாரு. ஏன்னா அவருடைய கோபத்தை தணிக்கணும், அதே சமயம் நரசிம்மரையும் ஒரு ஆளுமை, அவரும் வந்து ஒரு முக்கியமானவர். மற்றதெல்லாம் காலில் தூக்கிட்டு போகுங்க. இப்போ நீங்க இந்த இதுல இது வந்து காலை தூக்கிட்டு போற மாதிரி. ஆமா, காலில் தூக்கிட்டு போறாருல. ஆமா, இது தாராசுரத்தில் இருக்குது. தாராசுரத்தில், ஓகே சார். இதுல வந்து இந்த மடியில் வச்சு இங்க மடியில் வச்சிருக்கிறான் நரசிம்மன் மாதிரி. ஆனால் இதுதான் பெஸ்ட் காம்போசிஷன். இதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு மனித உருவத்தை கம்போஸ் பண்ணது இது தான் பார்க்குறேன். இது வந்து நல்ல ஒர்க்மேன்ஷிப் கிடையாது. இது ஒரு கிரியேட்டிவ். ஆமாம், இது வந்து அது
எப்பயுமே ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வந்து 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று தாக்கம், என்வாயர்மெண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் தாக்கமே. ரெண்டாவது வந்து அதை பெர்சீவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற நாலேஜ், அதாவது நோக்கம்னு சொல்கிறோம்ல. எந்த நோக்கத்தில் சொன்னேன் இதை பார்த்ததுன்னு ஒன்று, எந்த நோக்கத்தில் அதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறேங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது நோக்கம். 3வது வந்து வெளிப்பாட்டு வடிவம். அந்த வெளிப்பாட்டு வடிவம் வரும்போது தான் அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. பேசுகிறதுக்கும் ஒரு பயிற்சி தேவை, வரைகிறதுக்கும் ஒரு பயிற்சி தேவை. அப்படிங்கிறதுல வந்து என்ன செய்கிறோம்னா வெளிப்பாட்டு வடிவத்தில் அந்த ஸ்கில் ஓரியன்டட்னு பார்ப்போம். நோக்கமெல்லாம் சரியாக தான் இருக்குது, பார்த்ததும் சரியாக தான் இருக்குது, ஆனால் வெளிப்படுத்தணும்ல, அதுக்கு கரெக்டான மொழி பிரயோகம் இருக்குது. இல்லைன்னா பொம்மை செய்கிறதுனா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அப்படிங்கும்போது இந்த சிலையை செஞ்சவர் வந்து எங்கேயோ பார்த்துருக்குறாரு, இல்லைன்னா யாரோ சொல்லியிருக்கிறாங்க இவர்கிட்ட. இவர் அவ்வளோ நாலேஜபிளான ஆள் கிடையாது. இப்போ நான் யாரையும் குறை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அது என்ன நிலைப்பாட்டில் இருக்குது. இப்போ சார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எப்போ இந்த மாதிரி இருக்குமியா வடிவத்தில் அப்படி சொல்கிறோம். கொசு எப்படி சார் இருக்கும், கொசு இந்த மாதிரி வடிவத்தில், கரப்பாம்பூச்சி என்ன இந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறது மாதிரி நினச்சிக்கணுமே ஒழிய, இவர் கரப்பாம்பூச்சியை உயர்வாக சொல்கிறாரு, குறைவாக சொல்கிறாருன்னா அப்படி இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த பயிற்சி கம்மி, எக்ஸிக்யூட் பண்ணுற பயிற்சி கம்மி. அதுக்கப்புறமும் இந்த புராணத்துக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. யாரோ சொல்ல கூட சொல்லியிருப்பாங்க, எங்கள் இப்படி ஒரு பார்த்தங்க, திருக்குறுங்குடியில் இப்படி பார்த்தங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இவர் இப்படி பண்ணியிருப்பார். இவங்க கல்கட்டாவில் வந்து பிர்லா மியூசியத்துக்கு தான் அந்த இதை கலெக்ட் பண்ணாங்க. இப்போ நான் எப்படி சரவரை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன், இல்லை என்னுடைய ஓவியங்களை நான் எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததை தான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். விடாப்பிடியாக இருந்தால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய பெயிண்டிங்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கல்கட்டா பிர்லா மியூசியத்தில் கலெக்ஷன், அவங்க கலெக்ஷனில் இருக்குது. இன்னொன்று வந்து வேறு என்னுடைய நண்பர்கிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு நல்ல நீளமான டேபிள் அது. அதில் வந்து சரபர் உட்காந்துருப்பார், நரசிம்மர் உட்காந்துருப்பார், இரணிய கசிப்பு உட்காந்துருப்பான். அந்த டேபிள் மேலே ஒரு குட்டி பையன் யார் பிரகலாதனும் உட்காந்துருப்பான். எல்லோரும் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் அப்படி எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறேன் நான், இந்த மாதிரி சரபர் வந்து இந்த இதத்துக்கு நரசிம்மனை கொண்டு போய் போட்டாருங்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, சார் இதெல்லாம் வந்து சைபர்கள் வந்து கட்டின கட்டுக்கதை சார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே இல்லை, என் வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த யதார்த்தமான பண்பு வேறு ஒரு அனுபவமாகவும் இங்கே சாமி பேரில் ஏற்று சொல்லப்படுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா என்னையை பொறுத்தவரையில் இவன் பெரிய ஆள், இவர் சின்ன ஆளெல்லாம் கிடையாது. அதாவது சரபர் பெரியவர், நரசிம்மர் சின்னவர், இவன் பிரகலாதன் வந்து குட்டி, இவன் வில்லன் யார் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் என்னுடைய மக்கள். நானும் அவங்களோட ஒன்றா விருந்து சாப்பிட்றேன், அவங்களும் என் வீட்டில் சாப்பிட்றாங்க. எனக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறுறதுல எனக்கு சந்தோஷம். நான் அவங்கள யாரையும் பெரிய ஆள் சின்ன ஆளாக பார்க்குறேன், என்னுடைய உறவாக பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று பண்ணேன். 2வது ஒரு விஷயம் ஒன்று பண்ணேன். அது என்ன அப்படின்னா வந்து, எங்கள் ஊரில் வந்து பக்த பிரகலாத நாடகம், அது அப்போல்லாம் இந்த ஸ்பெஷல் ட்ராமா புராண கதைகள் தான் இருக்கும், வள்ளி திருமணம் அதுன்னு இருக்கும். அப்போது வந்து திரும்ப ஒரு தடவை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். அப்போது பக்த பிரகலாத நாடகம் போடுது. நாடகம் போட்டு எங்கே முடிக்கிறாங்க அப்படின்னா வந்து சமகாரம் பண்ண உடனே நாடகத்தை முடித்து எல்லோரும் பெருமாள் மேலே ஒரு பக்தி பாட்டை பாட்டி மூடிட்டாங்க. எனக்கு வந்து அடடா என்னடா சரபர் இந்த கண்டினியூஷன் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன். இந்த நாடகம் அந்த இதோட முடிஞ்சு போச்சு, சரபர் இன்னொரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன் நான். இதை நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறதுக்காக நான் ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன். ஆனால் இது என் அடிமனத்தில் இருக்குது. நான் பெயிண்டிங் பண்ணுறேன்,
எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன செய்கிறாங்கன்னா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3 பேர் ஒர்க் பண்ணியாச்சு. யார்? நரசிம்மனை, இரணியகசிபுவை, பிரகலாதனை ஒர்க் பண்ணிட்டேன். சரபருக்கு மட்டும் ஒர்க் பண்ணலை. எங்கள் வீட்டுக்காரம்மா அதை கடைக்காரன் போட்டிட்டு போயிடுவான், போய் அந்த அந்த எண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறா. நான் இந்தான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவன் போகிற பூட்டிகிட்டு போயிட போகிறான் அப்படின்னு உடனே க்ளோஸ் பண்ணணும்ல, அதனால் அப்படியே சற்றை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு வர்றேன். அது மழை பெஞ்சு சகதி இதுமாக கிடக்குது. அப்போது கடை பூட்டிட்டான் அந்த கடை. அப்புறம் இன்னொரு கடையில் போய் கேட்டால் 1/4 கிலோ தான் சார் இருக்குது. இவங்க 1/2 கிலோ வாங்கிட்டு சொன்னாங்க. அது அந்த பொருள் அப்புறம் 1/4 கிலோ தான் இருக்குன்னொடனே இவங்களை எப்படா வந்து தாசா பண்ணுறது அப்படின்னு ஒன்று எள்ளூருண்டை வச்சுருந்தாங்களா. எங்கள் வீட்டுக்காரமாக எள்ளூருண்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு சரி இவளுக்குன்னு வாங்காதது மாதிரி பேர பிள்ளைகளுக்கு வாங்குறது மாதிரி கேட்டால் அந்த பேகை வருவாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துடலாம், அப்புறம் உனக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏமாற்றலான்னு சொல்லிட்டு அந்த எள்ளூருண்டையும் வாங்கிட்டு வரேன். நான் இங்கே சரபர் வந்து சண்டைக்கு வர்றாரு எனக்கு கூட. யோ அவங்கள மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்தான்னு அவங்க வீட்டுக்காரங்க விரட்டிக்கிட்டே இருந்தால் கூட நீ அவங்கள கம்ப்ளீட் பண்ணிட்ட, என்னைய வந்து ஒர்க் பண்ண வந்துட்டியே அப்படின்னு சரபர் என் கூட சண்டைக்கு வர்றாரு. எங்கள் கடையிலேருந்து திரும்பி வரும்போது நான் உடனே சரபர்கிட்ட சொல்கிறேன், இங்கே வரிசையாக நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், உன்னைய மட்டும் போட மாட்டேன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் திட்டு வாங்குறது யார்? திட்டு வாங்குறது யார்? அவன் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவ, எனக்கு அப்புறம் அடுத்த வேலை டீ கட்டுற கொடுக்க மாட்டான்ல. கொஞ்சம் கேட்டுக்கோ, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா சரபர். ஏன்னா நீ அவருக்கு அமைதி கொடுக்கணும், மக்களுக்கு அமைதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நரசிம்மனை கொண்டு அண்டை வெளியில் போட்டால் எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ என் கூட உடனே வரையலைன்னு சொல்லி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றேன். திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ என்னை வரையாதது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாரு நான் சின்ன வயசில் நாடகம் பார்த்ததில் உன் கதையே கிடையாது, மதுரைக்காரங்க போடுற ட்ராமாவில் உன் ரோலே கிடையாது. இப்போ வரலாற்று பின்புலம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன்னா நீ இடையில வந்த ஆள், எங்கள் பூர்வீகத்துலலாம் நீ எனக்கு கிடையாது, நீ ஊடலை வந்து இந்த மாதிரி குட்டி கலட்டா பண்ணுறது நல்லதில்லை அப்படிங்கிறாரு. வா உடனே அந்த இது யோ கம்ப்யூட்டர் தானே அன்ட்டு போட்டால் எல்லாம் சரியாக போகும்போது திரும்பி உடனே அதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து இல்லை நீ கதையை அப்பயே முடிச்சிட்ட, பெயிண்டிங் அப்பயே முடிச்சிட்ட, இல்லை நான் அந்த திரும்பியெல்லாம் அவங்களோட சேர மாட்டேன் அப்படின்னு. சரிப்பா உனக்குன்னு தனி டேபிள் போட்டு உனக்குன்னு தனியாக உனக்கு பரிமாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, 2வது வந்து தனியாக ஒரு பேஜில் ஒர்க் பண்ணி இவங்க தனி ஒரு ஸ்டேஜ், இவர் சரபருக்கு ஒரு தனி ஸ்டேஜ் அப்படின்னு போட்டு இந்த 2க்கும் இடையில நான் எழுதியிருப்பேன். நான் இந்த கதையை எழுதியிருக்கீங்க கதையை முழுசாக இல்லாமல் குடும்ப பிரச்சனை எல்லாம் இந்த இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கப்பா, அவன் தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குதப்பா கடவுள்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிப்பேன். இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, சரபர் பற்றியான ஒரு புராணத்தையும் அதுக்கான நமக்கு கிடைச்ச வரைக்குமான ஒரு வரலாற்று பின்புலத்தையும் நம்ம சொன்னோம். அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த புராண கதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமான சூழலை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம்னு சொன்னோம். இப்போது இப்படி ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, ஒரு அனுபவத்தை நீங்கள் அதாவது புனைவாக சொல்கிறீங்க. அப்படி புனைவாக சொல்கிற இடத்துல இவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்ல, ஒரு பொம்மை செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இது வந்து 40,000 வருஷத்துக்கு முன்னால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க கார்பன் டேட்டாஸ் பிரகாரம். இது ஐரோப்பிய நாடுகளில் கிடச்சிருக்குது, ஜெர்மனில் எங்கே கிடச்சிருக்குது. லயன்மேன் தந்தத்தில் செஞ்சது. அப்போ நீங்கள் வந்து இந்த கால நமக்கு நம்முடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களையும் சரி சாளுக்கியர்கள் இந்தியா ஃபுல்லாகவும் நரசிம்மரை கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல இது என்ன செய்யுது, இது நரசிம்மரை பார்க்க வேண்டாம், இது நரசிம்மர் இல்லது. ஆனால் ஒரு அமானுஷமான
ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு மனித உடம்பையும் ஒரு விலங்கு தலையமும் ஒன்று சேர்த்துருக்குறேன் அப்படிங்கிறது தான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அப்நார்மலான ஒரு வாழ்க்கை எப்பயுமே நமக்கு ஒரு மோட்சம் தேவை இருக்குது. அந்த மோட்சம்ங்கிறது வந்து நமக்குள்ளே நம்ம விரும்புகிற அமைதியான ஒரு சூழல் தான். என்ன அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் இல்லை, அது வேறு எங்கே இருக்குங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரு மனப்போக்கு இருக்குல்ல, அந்த மனப்போக்குக்கான தீனி தான் இந்த விஷயம். இப்போ நீங்கள் என்ன அவதாரம்னாலும் சரி, இந்த நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறது, இந்த மனுஷனுக்கு மேலே எல்லாத்தையும் பொருத்திடுவாங்க. மச்ச அவதாரம்னாலும் சரி தான், வராக அவதாரம்னாலும் சரி தான், நடக்கிறது, பறக்கிறது, ஆமாம், எல்லாத்தையும் சூப்பர் சேர்த்து வச்சுருவாங்க. நீங்கள் இதை வந்து கருடனையும் ஆஞ்சநேயரையும் ராமரையும் பெருமாளையும் பிரிக்கவே வேண்டாம். எல்லாமே ஏக தரிசனம் தான், விஸ்வரூப தரிசனம் தான். அப்படி பார்த்தா தான் நான் சொல்கிறது பொருந்தும், பொருத்தி பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லாம் தனித்தனி சாமின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருந்தாது. ஒரு விஸ்வரூப தரிசனம் தான் அது. நம்ம இதைத்தான் ஆர்ட் ஃபார்மில் வேறு நாடுகளில் மாநிலம் முழுசும் இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் புராண கதைக்கான நபர் இல்லை. உண்மையிலே ஒரு அரிதான ஒரு அரிய தகவல்களை, அரிய பொக்கிஷத்தை வந்து நமக்கு கொடுத்த முனைவர் சந்திர சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் நம்ம வந்து மண்மரபின் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவோம், பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அரிதான பார்வை வந்து நாங்கள் பார்ப்போம். சார் சொல்ல மாதிரி ஒரு வரலாற்று பார்வை தான் பார்ப்போம். ஒரு இந்த கலைக்கண்ணோட்டோட பார்ப்போம். இருந்தாலும் ஒரு கலைஞருடைய அந்த ஒரு ஓவியர் கலைஞர் அவருடைய ஓவிய பார்வையாக ஒரு பார்க்கும்போது ஓவியருடைய கண்ணில் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஓவியருடைய கண் பார்வை வழியாக இதை வந்து ஓவியர் ஐயா அவங்க வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் மண்மரபு நேயர்களே எங்களோட இணைந்துருங்க, எங்களுக்கு பெல் பட்டன் அழுத்திடுங்க, எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்ஸ் கொடுத்துருங்க. இது மாதிரி இன்னும் நம்ம சந்திர ஐயாவோட இதே கோயிலில் நிறைய செய்திகளை வந்து இனி வரும் தொடராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து நம்மளோட இணைந்த ஒரு ஆளுமை. நாங்கள் அவரை விடுற மாதிரியே இல்லை. கிட்ட இருக்கிற அவ்வளோ செய்திகளையும் நம்ம வந்து வாங்கிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். நம்ம முடிச்சிடலாம் சார்.